வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நெல்லுக்கான உத்தரவாத விலை அரசாங்கத்திடம் விவசாயிகள் விடுத்த கோரிக்கை. சடுதியாக குறைவடைந்த தங்க விலை வெளியான மகிழ்ச்சி தகவல். யானைகளை பராமரிக்க வனவிலங்கு வைத்தியசாலை நடமாடும் வைத்திய சேவை பிரிவை அமைக்க தீர்மானம். தேங்காய் விலையில் வீழ்ச்சி தொடர்பான விரிவான செய்தி. நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்குமாறு விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி உலர்த்தப்படாத நெல் 1 கிலோகிராமுக்கு 120 ரூபாவையும் உலர்த்தப்பட்ட 1 கிலோகிராம் நெல்லுக்கு 140 ரூபாவையும் உத்தரவாத விலையாக நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 கிலோகிராம் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள 102 ரூபாய் விலையானது பாரிய ஆலை உரிமையாளர்களுக்கே பயனளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிறுபோகத்திற்கான நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் ஆரம்பமானது. இதன் பிரதி நாட்டரிசி நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 125 ரூபாவிற்கும், கீரிச்சம்பா நெல் 1 கிலோகிராம் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பினந்தல தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 9,96,880 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,170 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்க பவுண்ட் 2,81,350 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கேரட் தங்க கிராம் 32,240 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 22 கேரட் தங்க பவுண்ட் 2,57,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க 1 கிராமின் விலை 30,780 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் 2,46,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி இலங்கையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதி சுமார் 2,48,500 ரூபாவாக உள்ளது. சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போது 1 அவுன்ஸுக்கு $3,393 உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காட்டு யானைகள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருவதால் அவைகளுக்கு சிகிச்சை அளிக்க வனவிலங்கு வைத்தியசாலை மற்றும் நடமாடும் வைத்திய சேவை பிரிவை அமைக்க எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க பத்ரன தெரிவித்தார். பொலனறுவை வனவிலங்கு வலயத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருந்த யானையை பார்வையிட சென்றபோதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டினால் யானையின் வலது காலில் ஏற்பட்ட காயத்துக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. களுந்தாவை வனவிலங்கு திணைக்கள அதிகாரிகளுக்கு தேவையான பராமரிப்பு, உணவு மற்றும் பிற அத்தியாவசிய வசதிகளை வழங்கி வருகின்றனர். தற்போது யானை முன்னங்கால்களை பயன்படுத்தி லேசான அசைவுகளை செய்து வருகிறது. முந்தைய நிலையுடன் பார்க்கையில் சற்று முன்னேற்றம் அடைந்துள்ளது. ஸ்கேன் மற்றும் இரத்த பரிசோதனைகள் உட்பட யானையின் சிகிச்சையை விரைவுபடுத்த தேவையான அனைத்து வசதிகளையும் விரைவுபடுத்துமாறு அமைச்சர் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்துக்கு அறிவுறுத்தியுள்ளார். உள்ளூர் சந்தையில் தேங்காய் விலை வேகமாக சரிந்து வருவதாலும் தேங்காய் விற்பனை அதிகரிப்பதாலும் தங்கள் வருமானமும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக தேங்காய் ரூபாய் 220 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. தற்போது ரூபாய் 100 முதல் 170 வரை விலைகளில் தேங்காய்கள் விற்கப்படுகின்றன. சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்வதாகவும் அப்போது தேங்காய் விற்பனை குறைந்ததால் தங்கள் வருமானமும் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் குறைவடையும் என்றும் தற்போது சந்தையில் ஏனைய தேவையை விட தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.